இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்கால திருப்பயணத்தில் இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய இறை வார்த்தைகள். இன்றைய இறை வார்த்தை நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே இவ்வாறு கூறுகிறார். பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது என்று. பல நேரங்களிலே மறையுரையில் நான் சொல்லியிருப்பேன், இயேசு தம் சீடரை பார்த்து கூறியது என்றும், சில நேரங்களில் இயேசு மக்களை பார்த்து கூறியது என்றும். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இயேசு மக்களையும் தன் சீடர்களையும் பார்த்து கூறியது. அதற்கடுத்ததாக அழகாக சொல்லப்படுகிறது என்னவென்றால், மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோயிசன் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். அதன் பிறகுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த தவக்காலத்திற்கு எப்படிப்பட்ட செய்தி என்பதை அழகாக சொல்லுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நம் சொல்லும் செயலும் ஒன்றாக சென்று கொண்டிருக்கிறதா? சொல் ஒரு பகுதியிலும் செயல் இன்னொரு பகுதியையும் இப்படி பயணித்து கொண்டிருந்தால் நம் ஆன்மீக பயணம் நிறைவை பெறாது. எனவேதான் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோயிசன் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன நமக்கு சொல்ல வருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே, குறிப்பாக மக்களாகிய நீங்கள், மக்களை வழிநடத்தக்கூடிய கன்னியர்கள், குருக்கள், ஆயர்கள், இப்படி எல்லோருமே நம் ஒவ்வொருடைய சொல்லிலும் செயலிலும் தெளிவான வாழ்க்கை தரம் காணப்படுகிறதா? சொல்லொன்றும் செயலொன்றும் வெவ்வேறாக பயணித்து கொண்டிருந்தால் நம்முடைய ஆன்மீக பயணம் நிறைவை கொடுக்காது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்லுவது என்னவென்றால், ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள் என்று அழகாக சொல்லுகிறார். இது மக்களை வழிநடத்தக்கூடிய ஆன்மீக பாதையில் அழைத்து செல்லக்கூடிய எங்களுக்கும் சரி, ஆன்மீக பாதையை இறைவனோடு இணைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக உங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் சரி, இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், மக்களை வழிநடத்தக்கூடிய இந்த கூட்டம் சொல்வது ஒன்றும் செய்வதும் ஒன்றுமாக காணப்படுகிறது. ஆக இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கடைபிடியுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் கடைபிடிக்காதீர்கள் என்று இயேசு சொல்லி முடிக்கிறார். ஆன்மீகத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இணைந்து சென்றால்தான் அது தெளிவான பயணமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில் அழகாக சொல்லுவார், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை சபிப்பவர்களுக்காக செபியுங்கள். இப்படி சொன்னவர் கல்வாரி மலையிலே அவரை சிலுவையில் அறைந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். இப்படி சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இங்கே காட்டப்படவில்லை. என்ன சொன்னாரோ அதை தெளிவாக தன்னுடைய மன்னக பயணத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். ஏனென்றால் இன்று நற்செய்தி வாசகம் இறுதி அத்தியாயம் அழகாக நமக்கு சொல்லுகிறது, தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் தன்னை உயர்த்தி கொள்கிறார்களோ
அவர்கள் மண்ணகத்தில் அல்ல, மாறாக விண்ணகத்திலே தாழ்த்தப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த மண்ணகத்திலே தன்னை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருமே விண்ணக வாழ்விலே உயர்த்த பெறுவார்கள். இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, கடவுளோடு இருந்தவர், கடவுளாக இருந்தவர் இந்த மண்ணுலகிலே தன்னை தாழ்த்தி கொண்டு மனிதனாக அவர் உருவெடுத்து மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்றாட வாழ்விலே தன்னை இணைத்து கொண்டு பாவத்தை தவிர அனைத்திலும் தம்மோடு இணைத்து கொண்டார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய பணிவாழ்விலே சந்தித்த சோதனைகள், போராட்டங்கள், இடர்பாடுகள் அனைத்தையும் ஒருபொழுதும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய இலக்கு என்ன, தன் பயணம் என்ன என்பதை உணர்ந்தவராக இறை வார்த்தையை போதிப்பதிலும் போதிப்பதை தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்து வாழ்வதிலுமாக தெளிவாக இருந்தார். இதைத்தான் இயேசு தன் சீடர்களுக்கும் தன்னை தேடி வந்த மக்களுக்கும் சொல்லுகிறார். மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மோயிசனுடைய சட்டத்தை கையில் எடுத்து கொண்டார்கள். அதை நீங்கள் கடைபிடித்து செல்ல வேண்டாம், மாறாக அவர்கள் சொல்வதையெல்லாம் கடைபிடியுங்கள். ஏனென்றால் திருச்சட்டத்தினுடைய மகத்துவத்தை அழகாக சொல்லுகிறார்கள், ஆனால் சொல்வதை அவர்கள் கடைபிடிப்பதில்லை. எனவே நீங்களும் அவர்கள் செய்வதை கடைபிடித்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்வீர்கள். இந்த சமுதாயத்திலே நீங்கள் உங்களை உயர்ந்தவர்களாக காட்டுவீர்கள். இந்த சமுதாயத்திலே மக்கள் உங்களை வணக்கம் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் முயற்சிப்பீர்கள். இந்த சமுதாயத்திலே மரியாதை அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் தங்களை உயர்த்தி கொள்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்கள், அவர் செய்கின்ற வேலை என்ன? இந்த சமுதாயத்தில் தன்னை அவர்கள் உயர்த்தி கொள்ள விரும்ப மாட்டார்கள். மாறாக மக்களோடு மக்களாக இணைந்து வந்து மக்களுடைய தேவைகளை அழகாக செய்து கொடுத்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து அதிலே நிறைவை காணுபவர்கள்தான் தன்னை தாழ்த்தி கொள்கிறவர்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நாளிலே தன் சீடர்களுக்கும் மக்களுக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன? மக்கள் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளுவதற்காக இறை வார்த்தைக்காக தேடி வருகின்ற பொழுதும் அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய துறவு வாழ்வில் இருக்கின்ற எங்களைப் போல ஒவ்வொருவரும் சொல்லிலும் செயலிலும் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். அந்த தெளிவு இல்லை என்றால், சொல்வது ஒருபுறம் செய்வது ஒருபுறமாக இருந்தால் வழிநடத்தப்படக்கூடிய இந்த மக்கள் எங்கே செல்வார்கள்? எனவே இயேசு சீடர்களுக்கும் தன் மக்களுக்கும் சொல்லுகின்ற செய்தி இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறை வார்த்தை போதிக்கக்கூடிய நான் என்னுடைய வார்த்தையிலே தெளிவு இருக்க வேண்டும், அந்த தெளிவிலே செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இரண்டும் ஒரு சேர கடந்து சென்றால்தான் என்னுடைய சொல்லும் செயலும் அடுத்தவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். பொதுமக்களாகிய உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்துகிறீர்கள். ஆசிரியர்களாகி நீங்கள் உங்கள் மாணவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இந்த சமுதாயத்தில் எத்தனையோ நல் உள்ளங்கள் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு தன்னை சார்ந்து இருக்கிறவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சொல்வது ஒன்றும் செய்வதும் ஒன்றுமாக இருந்தால் நம்முடைய வாழ்வு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இந்த தவக்கால பயணம் நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஒருபொழுதும் கொடுத்து விடாது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து அழைப்பு கொடுக்கின்ற செய்தி என்ன? உங்களுடைய சொல்லும் செயலும் தெளிவுள்ளதாக, மேன்மை உள்ளதாக, மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தால் மட்டும்தான் நாம் தாழ்த்தப்பட்டவர்களாக காணப்படுவோம். அப்படி தாழ்த்தப்பட்டவர்களாக காணப்படுகின்ற பொழுது விண்ணக வாழ்வு நமக்கு நிறைவாக இருக்கும் என்பதை இயேசு இன்றைய நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கூறுகிறார். இயேசுனுடைய செய்தி ஏற்றவர்களாக தொடருவோம். இன்றைய நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.